பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப கரிசனை உள்ளவர் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப அக்கறை உள்ள ஒரு தேவன். உங்க மேல எப்பவுமே விசேஷத்தை அன்பு வைத்திருக்கிறவர். அப்படியா? உண்மையாவா? இயேசு என்ன அப்படி நேசிக்கிறாரா நினைக்கிறீங்களா? கட்டாயமா. அதனால தானே ஆண்டவர் ஒவ்வொரு நாள் உங்களோட பேசுறாரு இல்ல? ஆண்டவர் மேல உள்ள அன்பு பெருகிட்டே இருக்குல்ல, விசுவாசம் பெருகுது இல்ல, அதெல்லாம் அவருடைய கிருபை. நம்ம ஆண்டவரோட நடப்பது, அவர் கூட இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். இதோட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும்? அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. உபாகமம் 26:19 புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க செய்வேன். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். அதான் நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? படிப்பில சிறந்திருக்க பண்ணுவேன். நீ வேலை செய்து கொண்டு இருக்கிறாயா? வேலையிலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து சிறந்திருக்க பண்ணுவேன். பிசினஸ் செய்றீங்களா? அதுல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இந்த மாதிரி ஆண்டவர் நீங்க என்ன செய்றீங்களோ அதுல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமாய் வைப்பேன்னு சொல்றாருல. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அப்படி செய்யும் போது உங்களுடைய உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி வரும்ல. உண்மைதானே? ஒரு ஏழை குடும்பம் பாருங்களேன், அவங்க வீட்டுல சரியான கரண்ட் வசதி கூட கிடையாது. அதனால விளக்கு வெளிச்சத்துல தான் உட்காந்து படிக்கணும். விளக்கு வெளிச்சல்ல, விளக்கு அதுக்கு மேல கொஞ்சம் வெளிச்சம்னா தெரு ஓரத்துல இருக்கிற தெரு லைட் எரியும்ல, அந்த தெரு லைட் அந்த கம்பத்துக்கு முன்ன உட்காந்து தான் படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பம். அப்போ மத்தானே இப்படிலாம் படிச்சு முன்னேறி வர முடியுமா? ஒரு வசதியும் இல்லை. ஒரு ஏழை குடும்பம் பாருங்களேன், அந்த விதவை தாய் தான் கஷ்டப்பட்டு இந்த மகளை படிக்க வச்சாங்க. ஆனா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், ஆனா ஆண்டவர் இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் அப்படின்னு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் பாருங்களேன், அந்த மகளுடைய சின்சியாரிட்டி, அவருடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த கர்த்தர் கொடுத்த பொறுப்புல கவனமா இருக்கிறதெல்லாம் பார்த்து, அவருடைய கடின உழைப்பை பார்த்து ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். எங்கன்னு சொன்னாக்கே ஐடி கம்பெனில ஒரு லீடர்ஷிப், அதாவது லீடர் நம்ம நேயருக்கு வேலை கொடுக்கிற, ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்திட்டார். நினைச்சே பார்க்க முடியல. நான் எங்கோ திருவோரத்துல இருந்தேன், ஒரு விளக்கு வெளிச்சத்துல படிச்சேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு என்னை இந்த கம்பெனியில என்னை ஒரு புகழ்ச்சியா வைத்திருக்கிறார். என்னுடைய திறமை பார்த்து, என்னை நடத்துற பார்த்து பாராட்டுறாங்க, புகழ்றாங்க. என்ன கொஞ்சம் வயசுல இவ்வளவு பெரிய உயர்வை கர்த்தர் தந்துட்டாருன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. உங்களுக்கு செய்வார், ஆண்டவர் இயேசு செய்வார். உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் வைப்பார். ஏன்னா உங்கள் மேல அவர் அக்கறையாய் இருக்கிறார். அவராலே முடியும். அருமையான தம்பி, விசுவாசிங்க. மகளே, விசுவாசிங்க. ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, என் மேல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்க, அன்பா இருக்கிறீங்க. இயேசுவே, உங்களுடைய அன்பையினால மறக்க முடியாது. நீங்க வாக்கு கொடுத்தபடி என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமை வைப்பீங்க. என்னை நான் விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.